ஆக்ஷன் படமும் ரீ ரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா. மங்காத்தா ரீ ரிலீஸ்யா, அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே, புது படங்கள் விக்கலையே. என்ன காரணம்? பையனோட பிறந்த நாள், உணர்ச்சி வசப்படாம இருக்கணும், தன்மையா பேசணும், மென்மையா பேசணும் அப்படின்னு மென்டலா என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த எதுக்கு சொல்றேன்னா, உணர்ச்சி ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா, அன்னைக்கு சாதிச்ச அந்த சாதனைய இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறதுக்காக தான் ரீ ரிலீஸ்லாம். பாருங்க, ஒரு தடவை ஒண்ணும் இல்ல, அங்க இந்த பேனரோட சைஸ் சின்ன அடிச்சிருக்காரு, 10:25. அவருதான் இந்த ஃப்ரேமிங் தூக்கி நிக்கிற. அதாவது பார்த்தா கிட்ட போய் அந்த ஒரு போட்டோ பார்த்தா அப்படியே என் பையன் தான். அந்த என்ன 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 அந்த என்ன கலர் சேச்சுரேஷன், என்ன பியூட்டிஃபுல்லா, என்ன பிக்சல் ரேட்டு, அப்படியே நேர்ல பாக்குறது மாதிரி ஒரு கலைஞன். அந்த பிரிண்டிங் கூட, அந்த ஸ்டில் போட்டோகிராஃபி யார் எடுத்திருப்பான், அதை எப்படி பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் நான் ரசிக்கிறேன். நான் கலா ரசிகன். அது மாதிரி படங்கள் ஒன்னும் தமிழ் சினிமா ஒன்னும் சாதாரண சினிமா உலகம் கிடையாது. பல சாதனைகள் கொடுத்த சினிமா உலகம்.